ஓம் சாய்ராம். நமது சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் அன்பு பிள்ளையே, நான் உன்னிடம் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை பற்றி. நான் கூறிய மந்திரத்தை நீ கடைப்பிடித்தால் ஒருவித அலட்சியத்தோடும் மெனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகிறாய். வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது குழந்தையே. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உன் கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தடையின்றி உன்னிடமே வந்து சேரும். ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் தொழுதால் அனைத்தும் உன்வசமாகும். அனைத்து கவலைகளையும் உணர்ந்து என்னிடம் வந்தோட்கார். என்னையே தியானி, என் மீதே மனிதவை. நடக்கப் போறதை மெத்த மனதுடன் அமைதியாக பார். வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு உனக்கு? கலங்குவதால் நீ என்னிடமிருந்து தூரமாகி விடுகிறாய். ஆகவே என் மீது நம்பிக்கை வைத்து வைராக்கியத்தை வளர்த்துக்கொள். இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை, நேர்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் கடைப்பிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால் நான் எப்போதும் உன் சேவகனாக இருப்பேன். குழந்தையே, கலங்காதே. விரைவில் நீ வேண்டியதை பெறப்போகிறாய். நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன். நான் உனக்கு எப்போதும் துன்பத்தை கொடுப்பதே இல்லை. இந்த நிரந்தரமற்ற உலகில் நீ அதை துன்பமாக பார்க்கின்றாய். துன்பம் என்று நீ நினைப்பது நான் உனக்கு கொடுக்கும் நன்மைக்கான பயிற்சி. பொறுமை, நம்பிக்கை அனைத்தும் எவ்வுலகிலும் எப்பொழுதிலும் நீ எதிர்கொள்வதற்கான பயிற்சி. உனது மனநிறைவிற்கும் மகிழ்ச்சிக்கும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இரு. நம்பிக்கை வைத்து பொறுமையுடனே இரு. ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன். அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கைகளையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையுடன் பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன். வாழ்க்கையில் கவலைக்கு என்றுமே இடம் கொடுக்காதே. அது உன்னை கவலைக்கு இடமாக்கிவிடும் என்று மறந்து விடாதே. உன்னை நீ பலவீனமானவன் என்று உணராதே. உன் ஆற்றல் உன்னிடம்தான் இருக்கிறது என்று மறந்து விடாதே. கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே குழந்தையே. உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. நீ தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே. அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் மிக தூரத்தில் இல்லை தங்கமே. உன்னால் முடியும். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. இனி எல்லாமே வெற்றிதான். நீ என்னிடம் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இந்த வியாழனில் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். உன் கனவுகளை நிறைவேற்றும் காலம் இதுவே. உன் எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன். பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள். அப்பா நான் இருக்கின்றேன். சத்தியத்தின் பக்கம் நீ நின்றால் சோதனைகள் வேதனைகளை புரட்டி எடுக்கும். கவலை வேண்டாம். நாளை நீ படைக்கப் போகும் சாதனைக்கான முன்னோட்டம்தான் இந்த சோதனைகள். நேராக செல், நிமிர்ந்து நில்.
உனக்கு பிரச்சனைகளையும் வலிகளையும் கொடுப்பவர்களுக்கு நீ எப்போதும் நன்றியுணர்வு சொல்ல வேண்டும். ஏனெனில் அவர்கள்தான் உன் கர்மாவை சுத்தம் செய்ய உதவுகிறார்கள். அவர்கள் உனக்கு முத்தி வடிவினை காட்டுகிறார்கள். திருமணத்திற்கு பிறகு எனக்காக என் மனைவி மாற வேண்டும் என்று நினைக்கும் கணவர்கள் ஏன் தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை? மனைவியானவள் தாய், தந்தை, உடன் பிறந்தோர், நண்பர்கள், ஆசைகள், தன் பேரின் முதல் கொண்டு தன் கணவனுக்காக அனைத்தையும் இழக்கின்றாள். ஆனால் நீங்கள் அவளுக்காக ஒன்றும் இழக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. தயவு செய்து யாருக்காகவும் அவளை இழந்து விடாதீர்கள். ஏனென்றால் உங்கள் தாய் தந்தைக்கு பிறகு உங்களுக்காக உயிர்விடும் மனம் அவளுக்குத்தான் இருக்கு என்று மறவாதீர்கள். பயந்து கொண்டு வாழாதீர்கள், உணர்ந்து கொண்டுதான் வாழுங்கள். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்திருப்பாய். அந்த பிரச்சனைகளின் மூலமாக இந்த உலகத்தில் உயர்ந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாய். துன்பத்தின் மூலமாக அனுபவம் பெறுவாய். எந்த மனிதனும் துன்பம் இல்லாமல் முன்னுக்கு வர முடியாது. நீ அடைந்த துன்பத்தினால் சோர்ந்து போய் அப்படியே இருந்து விட்டாயா? இப்போது நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அதை பகுப்பாய்வு செய்து பார். உனக்குள் உயர்வதற்கான வழி நிச்சயம் தெரியும். இன்னும் நீ எனக்கு நேரம் காலம் தெரியாது என்று சமாதானம் சொல்லிக் கொள்கிறாய். ஜாதகத்தை தூக்கி அலைந்து திரிகிறாய். ஜாதகத்தை பார், நான் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஜாதகம்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு காலத்தை இழந்து கொண்டிருக்காதே. உணவிலேயே அளவான உப்புத்தான், அதேபோல்தான் ஜாதகம். தேவைப்படும் போது பார்த்துவிட்டு திரும்பி வந்துவிடு. உன்னை படைத்தவன் நான் இருக்கிறேன், என் மீது நம்பிக்கை வை. ரோட்டு ஓரத்து புளிய மரத்திற்கு தினமும் தண்ணீர் ஊற்றுவது யார் குழந்தையே? உனக்கும் வாழ்வதற்கு வழி இருக்கும். சோர்ந்து போகாதே. இந்த சாய் என்றும் துணை இருப்பேன். நடந்ததை பற்றி, நடக்க இருப்பதை பற்றியோ கவலை கொள்ளாதே. நடப்பதை நன்றாக பார்த்துக்கொள். நான் இருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகாட்ட. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதனை உற்சாகமாக வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு குழந்தையே. உனக்கொன்று படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நீ தவமாய் வேண்டு நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ். இந்த உலகில் தான் அனுபவித்த கஷ்டங்களை தான் அனுபவிக்க கூடாது என்பதை உன் தாய் தந்தை மட்டுமே. அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. யார் துணையும் இல்லாத போது சிவசிந்தனை மட்டுமே நம்மை அடுத்த கட்டம் கூட்டிச் செல்லும். என் தங்கமே, நான் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? உனக்கு புரியவில்லை. என்னுடன் இரு, அமைதியாக இரு. மீதியை நான் செய்து தருவேன். அது ரகசியமாகும். ஆத்மார்த்தமாக இரு. அது இறைவனிடம் இட்டுச் செல்லும். உனக்கென்று நான் இருக்க ஏன் வேறு அன்பை தேடிச் செல்கிறாய்? அதனால் உன்னை ரணப்படுத்துகின்றாய். உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றத்தை தராது. தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும், ஆனால் ஒருபோதும் கைவிடாது. உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாகும். அதை நான் மாற்றுவேன். இனிமேல் வெற்றிதான்
உன் தந்தையாக நான் இருக்க நீ ஏன் கவலைப்படுகிறாய்? புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள் பற்றி ஏன் கவலைப்படுகிறாய்? புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள் இப்போது புரிந்து கொண்டு சேரப்போகிறார்கள். அதற்கான காலகட்டம் வந்துவிட்டது. வாழ்க்கை என்பது அன்பு எனும் ஆதாரத்தை பிடித்து கொண்டு நிற்கிறோம். உங்கள் வாழ்விற்கான முடிவை எடுங்கள். கஷ்டத்தை கடக்க முடியாமல் இருக்கின்றீர்கள். அதனை கடக்கும் வலிமையை நான் தருகிறேன். காயங்களை குணமாக்கி மன வலிமையை பெருக்கி இணைந்து வாழப் போகின்றீர்கள். இப்போது முயற்சி செய்தால் நிச்சயமாக நடக்கும். நீ குழம்பிய நாட்கள் எல்லாம் மறையப் போகின்றது. கலங்காதே. மிக விரைவில் ஒரு அதிசயத்தை நான் நடத்தி காட்டுவேன். நான் என்றைக்கும் உன்னிடம் சொல்வதுதான், துன்பம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதனை ஒரு நொடியில் அகற்றி விடுவேன். கலங்காதே தங்கமே. உன் அப்பா நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன். உனக்காக படைக்கப்பட்டது மற்றவர்களுக்காக இழக்காதே. அன்பு காட்டும் ஒருவருக்கு கோபமும் அதிகமாக வரும். அதை அறிந்து புரிந்து கொண்டால் சண்டை சச்சரவுகள் வரவே வராது. சிரித்தே வாழ பழகு. துயரங்கள் உன்னை நெருங்கலாம். சிந்தித்து வாழ பழகு. உனது நிழலாக நான் இருக்கும்போது நீ கலங்காதே. விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உன் கண்கள், ஏங்கும் உன் மனம், உருக்க வைத்த காரணங்கள் எல்லாம் மாறப் போகிறது. எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிழலாக இருந்து உன் சாயப்பா பாதுகாப்பேன். ஓம் சாய்ராம்.